காளியின் கோபம் சிறுகதை. ஆசிரியர் வடுதலா அவர்கள். அன்று கிழக்கு வெளுப்பதற்கு முந்தியே மிராசுதாரர் மாத்துவின் வயலுக்கு ஆட்கள் வந்துவிட்டார்கள். அறுவடை காலம் ஆதலால் வழக்கம் போல விடியற் காலத்திலே வேலை ஆரம்பமாகிவிட வேண்டும் அல்லவா? ஆடவர்களும் பெண்களும் வரிசையாக நின்று கொண்டு அறுவடைக்கு ஆயத்தமானார்கள். எல்லோரும் போட்டி பந்தயம் ஒன்றிலே கலந்து கொள்பவர்களைப் போல மிகவும் உற்சாகமாக இருந்தனர். மிராசுதாரர் மாத்துவும் வயல் கரையிலே நின்று அவர்களை கவனித்து கொண்டிருந்தார். அறுவடை ஆரம்பமாயிற்று. சிறிது நேரம் வரையிலும் சகல தொழிலாளர்களும் தேர்ச்சி பெற்ற பயில்வான்களைப் போல வரிசை கலையாமல் அறிவாள்களால் நெற்கதிர்களை அறுத்து கொண்டு சென்றனர். அதன் பிறகுதான் அவர்களுடைய வரிசை கலையத் தொடங்கியது. அது பெரிய வயல் ஆனதால் கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் தங்க நிறமுள்ள நெற்கதிர்கள் சீராக சாய்ந்து கிடந்தது அற்புதமான காட்சியாக இருந்தது. சூரிய வெப்பம் அதிகமாக ஆக ஆக அறிவாள்கள் அதிவேகமாக வேலை செய்ய தொடங்கின. அன்று வழக்கம் போல எல்லோரையும் காட்டிலும் சாத்தானே யாரையும் லட்சியம் செய்யாமல் வேகமாக முன்னேறி கொண்டிருந்தான். சாத்தானுக்கு வயது 25 தான். ஆனால் அவன் வஜ்ரம் போன்ற தேகம் படைத்தவன். ஊக்கத்திலும் உழைப்பிலும் அவனை மிஞ்சுவோர் அந்த கிராமத்தில் யாரும் இல்லை எனலாம். அனுபவசாலிகளான தொழிலாளர்கள் கூட பொறாமை காரணமாக அவன் சாத்தான் அல்ல சைத்தான் என்று கூறுவது உண்டு. அவனது குடும்பம் பரம்பரையாக மிராசுதாரர் மாத்துவின் பண்ணையிலேயே வேலை செய்து வந்தது. எனவே மிராசுதார் மாத்து சாத்தான் விஷயத்தில் அன்பும் ஆதரவும் காட்டி வந்தார். அன்று மாலை சாத்தான் திரும்பி பார்த்தபோது மற்றவர்கள் யாவரும் வயலில் தனக்கு பின் வெகு தூரத்தில் இருப்பதைக் கண்டு அவனுக்கு மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் மற்றவர்கள் அவனை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். அவர்கள் சிரிப்பதற்கு காரணம் என்ன? சாத்தானுக்கு அந்த காரணம் புலப்படுவதற்கு சிறிது நேரமாயிற்று. வயலின் மற்றொரு கோடியிலே அவனுக்கு சரியாக நீலி நின்று கொண்டு இருந்தாள். அவனைப் போல அவளும் அவ்வளவு தூரம் அறுவடை செய்து கொண்டு வந்து விட்டாள். இதை கண்ட மிராசுதாரும் மற்ற ஆட்கள் கேலியாக சிரித்தபோது கூட சேர்ந்து சிரிக்கவே சாத்தானுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. அதுவும் 18 வயது கூட நிரம்பாத ஒரு பெண் தனக்கு சரியாக அறுவடை செய்தாள் என்றால் அதை சாத்தான் எப்படி சகித்து கொண்டிருக்க முடியும்? அவன் நீலியையும் மற்றவர்களையும் சுட்டெரித்து விடுபவன் போல பார்த்தான். பிறகு தலை குனிந்த வண்ணம் வயலை விட்டு வெளியேறி கூலி நெல்லை கூட பெற்றுக்கொள்ளாமல் வீட்டுக்கு சென்று விட்டான். நீலி மீது அவனுக்கு அளவிட முடியாத வெறுப்பு ஏற்பட்டது. அன்று இரவு நீலி சாத்தானையே நினைத்து கொண்டு இருந்தாள். அவளுக்கு தூக்கமே வரவில்லை. வயலில் சாத்தானுக்கு சரியாக தன் திறமையை காட்டியது பெரும் தவறு என்று அவள் மனம் வருந்தியது. மறுநாள் காலையில் மிராசுதார் மாத்து நீலியின் தந்தையை அழைத்து வரும்படி சொன்னார். தகப்பனையும் தாயையும் இழந்த சாத்தானையும் அழைத்து வரச் சொன்னார். சாத்தான், உனக்கு தகுந்த ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து வைக்க வேண்டுமே என்று நான் பல மாதங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். நீலிதான் உனக்கு ஏற்ற மனைவி. அடுத்த மாதமே கல்யாணத்தை முடித்துவிடப் போகிறேன் என்றார். நீலியின் தந்தைக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. சாத்தானோ தலையை குனிந்த வண்ணம் பேசாமல் நின்றான். மிராசுதாரின் கட்டளையை மீறும் துணிச்சல் அவனுக்கு ஏது? சாத்தானுக்கு எப்போதுமே நீலி மீது ஒரு கண்ணுண்டு. அதனால்தான் முதல் நாள் தனக்கு சமமாக வயலிலே வேலை செய்த நீலியின் மீது அவனுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. ஆனால் மிராசுதார் கூறியதை கேட்டதும் அவனுக்கு நீலியின் மீது ஏற்பட்டிருந்த வெறுப்பெல்லாம் அன்பாக மாறிவிட்டது. கரும்பு தின்ன கூலியா என்றது அவன் மனம். சாத்தான் நீலி திருமணத்தை மிராசுதார் மாத்துவை பெரும் தொகை செலவழித்து மிகவும் விமர்சையாக நடத்தி வைத்தார். அதை கண்டு மற்ற தொழிலாளர்கள் பொறாமை கொண்டனர். மிராசுதாரின் சொந்தக்காரர்கள் கூட ஏதோ உங்களுடைய பிள்ளையின் கல்யாணத்துக்கு செலவழிப்பதைப் போல சாத்தானின் கல்யாணத்துக்கு செலவழிக்கிறீர்களே என்று அவரை பரிகாசம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு மிராசுதாரர் மாத்து அளித்த பதில் இதுதான். சாத்தான் குடும்பத்தினர் தலைமுறையாக நமது குடும்பத்திலே வேலை செய்து வருகிறார்கள். நமது வயல்களுக்கு எருவும் தண்ணீரும் எவ்வளவு அத்தியாவசியமோ அதுபோல சாத்தானின் உழைப்பும் அத்தியாவசியம். சிறு வயதில் தகப்பனையும் தாயையும் இழந்த சாத்தானின் கல்யாணத்துக்கு நான் செலவழிக்காவிட்டால் பிறகு நான் ஆண்டவனின் தண்டனைக்கு ஆளாக நேரும் என்று சொல்லிவிட்டார். இந்த வீதம் மிராசுதார் மாத்து கூறிய போது அவரது கண்கள் கலங்கின. சாத்தானுக்கு அவனது பரம்பரை வழக்கத்தை அனுசரித்து மிராசுதார் மீது ஏற்கனவே இருந்த பக்தியும் விசுவாசமும் கல்யாணத்துக்கு பிறகு பன்மடங்கு அதிகமாயின.
காதல் என்றால் என்ன, ஊடல் என்றால் என்ன, இதையெல்லாம் சாத்தானோ நீலியோ சிறிதும் அறியார்கள். எனினும் அந்த இருவருடைய வாழ்க்கையும் பட்டணங்களில் உள்ள நாகரீக மனிதர்களின் வாழ்க்கையை காட்டிலும் அந்யோன்யமாகவும் ஆனந்தமாகவும் நடந்து வந்தது. உருவும் நிழலும் போல, பாலும் நீரும் போல அவர்கள் ஒருமித்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். நீலி சாத்தானையும், சாத்தான் நீலியையும் பார்த்து பார்த்து பரவசமடைந்தனர். அவர்களுடைய பரஸ்பர அன்பும் ஆனந்தமும் உருவெடுத்து வந்தது போலவே அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சாத்தான் அதற்கு காளி என்று பெயர் வைத்தான். சாத்தானின் தாயாருடைய பெயர் காளி அல்லவா? அந்த குழந்தைக்கு பரிசாக மிராசு அர்மாத்து ஒரு பட்டு சட்டை வாங்கி கொடுத்த போது சாத்தானுக்கும் நீலிக்கும் உண்டான மகிழ்ச்சியை அளவிட்டு சொல்ல முடியாது. சாத்தான், இது என்னடா, இந்த காளி வயல் வேலையில் இப்போதே உங்கள் இருவரையும் தோற்கடித்து விடுவாள் போல இருக்கிறதே என்று மிராசுதார் மாத்து கூறியதை சாத்தானும் நீலியும் எல்லோரிடத்திலும் சொல்லி சொல்லி ஆனந்தப்பட்டார்கள். சந்தோஷ கடலில் சென்று கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கை படகு திடீரென்று நொறுங்கிவிடப் போகிறது என்று அவர்கள் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. மிராசுதார் மாத்து திடீரென்று மாரடைப்பால் மாண்டார். மத்தியானம் சாப்பிட்டுவிட்டு சாய்மான நாற்காலியில் படுத்து கொண்டவர் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. சாத்தானுக்கு தன் ஹிருதயம் வெடித்து விட்டது போல தோன்றியது. அவன் சிறு குழந்தையைப் போல விம்மி விம்மி அழுதான். நீலியும் ஹோவென்று கதறினாள். அதற்கு பிறகும் சாத்தானும் நீலியும் வெகு காலம் வரையிலும் தங்கள் எஜமானர் மாத்துவின் நற்குணங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விடாத நாள் கிடையாது. மாத்துவின் மரணத்துக்கு பிறகு அவரது புதல்வனும் இளைஞனுமான வர்க்கி வயல்களின் நிர்வாகத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் உயர்ந்த குணம் படைத்த தன் தந்தைக்கு நேர்மாறானவன். எனவே அவனை அந்த ஊரிலே உள்ள எல்லோரும் வெறுத்தனர். மிராசுதார் மாத்துவும் அவரது முன்னோர்களும் தங்களுடைய பண்ணை ஆட்களுக்கு உதவி புரிவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். ஆனால் வர்க்கியோ தன் ஆட்களுக்கு துன்பம் விளைவிப்பதையே தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தான். உடல் உருக உழைக்கும் வேலையாட்களின் சம்பளத்தை குறைத்து அவர்களுடைய வயிற்றிலே அடிக்க முற்பட்டான். ஏழை குடும்பங்களை தன் நிலன்களில் உள்ள குடிசைகளிலிருந்து விரட்டவும் ஆரம்பித்தான். அறுவடை முடிந்து களத்திலே நெல்லும் அடித்து குவித்து விட்டார்கள். களத்தின் நாலாபுறத்திலும் சிந்தி கிடக்கும் நெல்லை குறிப்பிட்ட பணியால் பெருக்கி எடுத்து கொள்ள வேண்டும் என்பது தலைமுறை தலைமுறையாக அனுஷ்டிக்கப்பட்டு வரும் சம்பிரதாயமாகும். அதை அனுசரித்து நீலி சிதறி கிடந்த நெல்லை பெருக்கி தன் கூடையிலே எடுத்து கொண்டாள். பிறகு அந்த இருவரும் வர்க்கிக்கு அருகில் வந்து தயக்கத்துடன் நின்றனர். சாத்தான் மெதுவாக ஏதோ சொன்னான். என்ன சொல்லுகிறாய் என்று அதட்டினான் வர்க்கி. அறுவடை முடிந்து இன்று கடைசி நாள் என்று சொன்னான் சாத்தான் நடுங்கிக் கொண்டே. அதற்கென்ன? கடைசி நாள் அன்று எனக்கு ஏதாவது கொடுப்பது வழக்கம் என்றான் பணிவுடன். நீ தினம்தோறும் கூலி வாங்கிக் கொள்கிறாய். அதற்கு மேலே கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? பெரிய எஜமான் இருந்தபோது ஏதாவது கொடுப்பது உண்டு. அந்த காலமெல்லாம் மலையேறிவிட்டது. பேசாமல் போ என்று சொன்ன வர்க்கி சிறிது தூரத்திலே வைக்கப்பட்டிருந்த நீலியின் கூடையை தற்செயலாக பார்த்தான். அந்த கூடையிலே இருக்கும் நெல் ஏது என்று கேட்டான். களத்திலே சிந்தி கிடந்த நெல்லை வழக்கம் போல நீலி சேகரித்து வைத்திருக்கிறாள் என்றான் சாத்தான். இனி நீங்கள் கூலிக்கு மேல் ஒரு மணி நெல்லை கூட தொடவே கூடாது, தெரியுமா என்று வர்க்கி ஆத்திரத்துடன் உரக்க கத்தினான். நீலியின் கூடையை எடுத்து அதிலிருந்த நெல்லை களத்திலே குவிக்கப்பட்டிருந்த நெல்லுடனே கொட்டிவிட்டான். காலம் சென்ற பெரிய மிராசுதாரின் நற்குணங்களையும் அவரது புதல்வனின் துர்குணங்களையும் எண்ணி எண்ணி சாத்தானும் நீலியும் கண்ணீர் விட்டுக்கொண்டே வீட்டுக்கு சென்றனர். இரவு பகல் என்று பாராமல் உழைத்து வந்த சாத்தானுக்கு வர்க்கியின் இரக்கமற்ற வார்த்தைகள் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தன. அவன் தன் குழந்தை காளியை கூட கொஞ்சுவதற்கு நேரமின்றி வர்க்கியின் குடும்பத்துக்காக உழைத்து வந்தான். கடைசியில் களத்திலே சிதறி கிடக்கும் நெல்லை பொறுக்குவதற்கு கூட அவனுக்கு உரிமை இல்லை. இதை நினைத்த போது அவனுக்கு தொண்டை அடைத்து கொண்டது. அவனால் வெகு நேரம் பேசவே முடியவில்லை. ஒரு நாள் பெரு மழையை கூட லட்சியம் செய்யாமல் வயலுக்கு சென்று வேலை செய்துவிட்டு வந்த சாத்தானுக்கு குளிர் ஜுரம் ஏற்பட்டுவிட்டது. நீலி பதைத்து போனாள். தன் வாழ்க்கையின் ஊன்று கோளாக விளங்கும் சாத்தானுக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது என்று தெய்வத்தை பிரார்த்தித்தாள். ஆனால் அவளது பிரார்த்தனை கடவுளின் காதிலே விழுவதற்கு முன்பே சாத்தான் கண்ணை மூடிவிட்டான். காளியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இராவிட்டால்
நீலியும் சாத்தானுடன் உயிரை விட்டிருப்பாள். சாத்தானைப் போல காளியும் இளம் வயதில் தாய் தந்தையை இழந்து நிர்கதியாகிவிடக்கூடாது என்ற எண்ணமே நீலிக்கு மகத்தான மேற்படி துக்கத்தை சகித்து கொள்ளும் சக்தியை கொடுத்தது. நடுநிசி இருக்கும். காளி அம்மா என்று மெதுவாக கூப்பிட்டாள். நீலி பதறிப்போய்விட்டாள். ஏன் அம்மா, ஏன் நீ இன்னும் தூங்கவில்லை? உன் உடம்புக்கு என்ன என்று பரபரப்புடன் கேட்டாள். சாத்தான் இறந்ததிலிருந்து நீலி துரும்பாக இழைத்து விட்டாள். 40 வயதான அவள் 60 வயதான கிழவியைப் போல தோன்றலானாள். காளிக்காகவே அவள் தன் உயிரை கெட்டியாக பிடித்து கொண்டிருந்தாள். சாத்தானின் வஜ்ரம் போன்ற தேக கட்டும் நீலியின் அழகும் காளியிடம் பொருந்தியிருந்தன. ஏன் என்னை கூப்பிட்டாய் என்று கேட்டாள் நீலி. உன்னிடம் பல நாட்களாக ஒரு விஷயம் சொல்ல நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன விஷயம்? தாராளமாக சொல்லு. என்னிடம் சொல்லுவதற்கு நீ ஏன் தயங்க வேண்டும்? காதல், கல்யாணம் என்று ஏதாவது சொல்லப் போகிறாளோ என்று நீலி எண்ணினாள். வர்க்கி இருக்கிறான் அல்லவா என்று ஆரம்பித்தாள் காளி. ஐயோ, அப்படி சொல்லாதே, சின்ன எஜமான் என்று சொல்லு என்றாள் நீலி. சில நாட்களாக அவன் என்னை சுற்றி கொண்டு திரிகிறான். உண்மையாகவா? என்னால் நம்ப முடியவில்லையே என்றாள் நீலி. பல நாட்களாக அவன் என்னை ஹிம்சித்து வந்தான். நான் உடன்பட மறுத்துவிட்டேன். நேற்று மாலை நான் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வான்தோப்பிலே ஒளிந்து கொண்டிருந்த அவன் என் அருகிலே வந்து என் கையை பிடித்தான். உடனே ஆத்திரத்துடன் என் அருவாளை ஓங்கினேன். அவன் பயந்து போய் என் கையை விட்டுவிட்டு ஓடிவிட்டான். என்ன காரியம் செய்து விட்டாய்? நமது குடும்பத்துக்கு இன்னும் என்ன ஆபத்து நேரப்போகிறதோ? சின்ன எஜமான் நம்மை இந்த ஊரிலிருந்தே விரட்டிவிடப் போகிறார் என்று நீலி புலம்பத் தொடங்கினாள். அதே சமயம் அவர்களுடைய குடிசைக்கு அருகிலே ஏதோ பேச்சுக்குரல் கேட்கவே நீலியும் காளியும் மெதுவாக எழுந்து வெளியில் வந்தார்கள். அப்போது குடிசையிலிருந்த 10 கெஜத்துக்கு அப்பால் இருவர் ரகசியமாக ஏதோ பேசிக்கொண்டிருப்பதை பார்த்தனர். அதை கண்டு காளி சிறிதும் கலங்கவில்லை. சாத்தானின் மகள் பேயை கண்டு கூட பயப்பட மாட்டாள் என்பதுதான் அந்த ஊராருக்கு தெரிந்த விஷயமாயிற்றே. காளி மறுபடியும் குடிசைக்குள் சென்று நீண்ட அரிவாளை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். பிறகு நேராக அந்த மனிதர்கள் பேசிக்கொண்டு இருந்த இடத்துக்கு சென்றாள். இருவரில் ஒருவர் அந்த ஊரிலே வர்க்கிக்கு ஜென்ம விரோதியான மற்றொரு மிராசுதார் என்பதை தெரிந்து கொண்டாள். நீலியையும் காளியையும் கண்டும் கூட அவ சிறிதும் பரபரப்பின்றி, நீலி, காளி, நீங்கள் இருவரும் வந்தது நல்லதுதான். உங்கள் சின்ன எஜமானர்தான் உங்களை இந்த ஊரிலிருந்து விரட்டப் போகிறாரே. ஆகையால் நீங்களும் எங்களுக்கு உதவி செய்வீர்கள் என்று நினைக்கிறேன் என்றார். பணக்காரரான ஒரு பெரிய மிராசுதாரர் ஏழைகளான தங்களுடைய உதவியை கோருவதன் மர்மம் என்ன என்பதை நீலியினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவள் வாயடைத்து போய் பேசாமல் நின்றாள். விஷயத்தை விவரமாக சொல்லுங்கள் என்றாள் காளி. அரிவாளை கையிலே வைத்து கொண்டு நிர்பயமாகவும் ஓங்காரமாகவும் நிற்பதைக் கண்டு பெரிய மிராசுதாரின் ஹிருதயம் கூட பயத்தினால் படபடவென்று அடித்து கொண்டது. வர்க்கி உங்கள் குடும்பத்தை என்ன பாடுபடுத்தி வருகிறான்? உன்னையும் வர்க்கியையும் பற்றி கூட ஊரார் பல விதமாக பேசிக்கொள்கிறார்களே தெரியுமா? ஆகையால் வர்க்கியின் குற்றத்தை அடக்குவதற்காக என் ஆளுடன் வந்திருக்கிறேன் என்று கடைசி நாள் அறுவடையானதால் களத்திலே ஏராளமாக நெல் பட்டறைகளும் வைக்கோல் போர்களும் இருக்கின்றன. அவற்றுக்கு தீ வைக்கப் போகிறோம் என்றார் பெரிய மிராசுதார். ஐயா, நாக்கை அடக்கி பேசுங்கள். பேசாமல் வந்த வழியாக திரும்பி விடுங்கள். களத்தின் பக்கம் காலடி எடுத்து வைத்தால் உங்கள் 2 பேரையும் வெட்டி போடுவேன் என்று அரிவாளை ஒரு சுழற்றினாள் காளி. அவ்வளவுதான். பெரிய மிராசுதாருடன் கூட வந்த ஆள் தன் கன்னத்தை மெதுவாக தடவி கொண்டான். பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு தடவை சாத்தான் அவன் கன்னத்திலே பேய் அறைவது போல அறைந்ததை அவன் இன்னும் மறக்கவில்லை. சாத்தானின் மகளிடம் விளையாடுவது ஆபத்தாக முடியும் என்று அவனுக்கு தோன்றியது. அந்த காலத்திலே சிறு பெண்களை கண்டால் கேலியாக பேசும் சில இளைஞர்கள் கூட நீலியிடம் வம்புக்கு போக மாட்டார்கள் என்பதையும் அவன் ஞாபகப்படுத்தி கொண்டான். இந்த விஷயம் எல்லாம் பெரிய மிராசுதாரருக்கு எப்படி தெரியும்? உன்னை லட்சியம் செய்து உன்னுடன் நான் பேசியதே தவறு. அற்ப நாய்களுக்கு கௌரவம் கொடுத்தால் அதை வகிக்க தெரியுமா என்று சொல்லிவிட்டு மிராசுதார் விடுவிடுவென்ற களத்தை நோக்கி புறப்பட்டார். என் தேகத்திலே உயிர் இருக்கும் வரையிலும் நீங்கள் களத்தில் அருகில் கூட செல்ல முடியாது என்று கூறிய காளி தேவியாக மாறிவிட்டாள். அடுத்த கணம் அரிவாளை வீசிய வண்ணம் மிராசுதாரின் மீது பாய்ந்தாள். ஐயோ காளி, நம் குடி கெட்டுவிட்டது என்று நீலி அலறினாள்.
அதே சமயம் தோப்பிலே ஒளிந்து கொண்டிருந்த மிராசுதார் வர்க்கியும் அவனது ஆட்கள் இருவரும் ஓடி வந்தனர். நீலி, நீ சிறிதும் பயப்படாதே. இனிமேல் காளி என் பண்ணை ஆட்களில் ஒருத்தி அல்ல. அவள் என் தங்கை. நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கும்போது உங்கள் குடிசையை கொளுத்திவிட வேண்டும் என்று எண்ணி வந்த என் வெறி தணிந்துவிட்டது. இப்போது நான் கண்ட காட்சி என் கண்களை திறந்துவிட்டது. உங்களுடைய நன்றிக்கும் என் நன்றி கெட்ட தனத்துக்கும் எவ்வளவு தூரம்! உனக்கு என் தந்தை தகுந்த கணவனை கல்யாணம் செய்து வைத்தார் அல்லவா? அதே போல காளிக்கு தகுந்த புருஷனை பார்த்து கல்யாணம் செய்து வைக்க வேண்டியது என் கடமை. களத்திலே கிடக்கும் நெல்லிலே பாதியை விற்று கிடைக்கும் பணத்தை உங்கள் குடும்பத்துக்கு இனாமாக கொடுக்கப் போகிறேன் என்றான் வர்க்கி உணர்ச்சி பொங்க. சின்ன எஜமான், எங்கள் உழைப்பு வீண் போகவில்லை. நீங்கள் க்ஷேமமாக இருக்க வேண்டும். பெரிய எஜமானின் தங்கமான குணம் உங்களை விட்டு எப்படி போகும் என்றாள் நீலி. சாத்தான் இறந்த பிறகு அன்றுதான் முதலாக நீலியின் மனதிலே மகிழ்ச்சி பொங்கியது. காளியோ இது என்ன கனவா அல்லது உண்மையா என்று கேட்பவள் போல பிரமித்து போய் பேசாமல் நின்றாள். அன்பானவர்களே, வடுதலா அவர்கள் எழுதிய காளியின் கோபம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.